இன்றைக்கி வந்து இடியாப்பம் செய்யலான்னு சொல்லி 1/2 கிலோ அரிசி மாவு எடுத்து வச்சுருக்குறேங்க. இந்த அரிசி மாவில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணுங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அப்படியே பிசைஞ்சிக்கணுங்க. நல்லா பதமாக பிசைஞ்சிக்கணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டா போதுங்க. நல்லா சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி பிசையணுங்க. நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றிட்டேங்க. நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேங்க. பாருங்க, நல்லா அப்படியே பதமாக நல்லா இருக்குது. இடியாப்பம் செய்கிறது உலக்கில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அப்படியே சுற்றி விடணுங்க. நல்லா டைட்டாக மூடிக்கணுங்க. அப்படியே டைட்டாக தான் இருக்குங்க. கொஞ்சம் அப்படியே மொல்லாக சுற்றினா நல்லா இடியாப்பம் அப்படியே வருங்க. அப்படியே வேக வைக்கணுங்க. ஒரு 15 நிமிஷம் ரெடி ஆகிடுங்க இந்த இடியாப்பெல்லாம். நல்லா டைட்டாக இருக்கும். அப்படியே சுற்றினா போதுங்க. இட்லி போனியில் வச்சு நல்லா வேக வைக்கணுங்க.
அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சுற்றி சுற்றி விட்டேங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இடியாப்பம் அப்படியே வருதுங்க. இட்லி பொருள் அப்படியே வேக வைக்கணுங்க. பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் வேக வச்சா போதுங்க. இட்லி வேகிற அளவு தேவையில்லை. இட்லி ஒரு 15 நிமிஷம் வேக வைப்போம். இது ஒரு 10 நிமிஷம் வேக வச்சா போதுங்க. தேங்காய் பால் இருக்குது. தேங்காய் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாடியில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா நெய்ஸாக அரைச்சிக்கணுங்க. 1 கிளாஸ் தண்ணி அளவு ஊற்றி நெய்ஸாக அரைச்சிக்கணும். இது பொட்டுக்கடலை வந்து மிக்சியில் போட்டு வச்சுக்கணுங்க. சர்க்கரை வந்து தேவையான அளவு கொஞ்சமாக எள் எடுத்துக்கணுங்க. பாருங்கள், தேங்காய் பாலை வந்து நல்லா வடிகட்டிட்டேங்க. தேங்காய் வாட்டி ரெண்டு தடவை தண்ணி ஊற்றி அரைச்சா நல்லா இருக்காதுங்க. ஒரு தடவை தண்ணி ஊற்றி அரைச்சாவே போதுங்க. ஒரு தேங்காய் இருந்தால் போதும். தேங்காய் பாலுங்க நல்லா வடிகட்டிடுங்க. கொஞ்சமாக பொட்டுக்கடலை வந்து மிக்சியில் போட்டுக்கணுங்க. நெய்ஸாக அரைச்சிக்கணுங்க. நல்லா வெந்துச்சுங்க. 10 நிமிஷம் வேக வச்சா போதுங்க இடியாப்பம். வெந்து போயிட்டால் பார்க்கும்போது தெரியுங்க. நல்லா தெரியும் வெந்துருச்சின்னு. அப்படியே கரண்டிலே வந்துடுங்க. சின்ன கரண்டியில் அப்படியே பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. 10 நிமிஷம் தான் வேக வச்சேன், நல்லா வெந்துருச்சு. அப்படியே மொல்ல எடுத்தால் போதுங்க. பாருங்கள், கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். இதில் வந்து தேங்காய் பால் வந்து இதில் ஊற்றிக்கலாங்க. தேங்காய் பால் நல்லா 2 கரண்டி 3 கரண்டி ஊற்றிக்கலாங்க. எங்கள் அம்மா வந்து இப்படி தான் செய்வாங்க. அதே மாதிரி செஞ்சுருக்குறேங்க. எங்கள் அம்மா இடியப்பம் கேட்டால் இந்த மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க வீட்டில். இதில் கொஞ்சம் வந்து சர்க்கரை போட்டுக்கணும்னு சொல்லுவாங்க. பொட்டுக்கடலை வந்து மிக்சியில் போட்டு அதை வந்து போட்டுக்கலாம். பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப ருசியாக இருக்குங்க. வீட்டில் நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பொட்டுக்கடலை போட்டாச்சு. இப்போ வந்து சர்க்கரை போட்டுக்கணுங்க கொஞ்சமாக. உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம் சர்க்கரை. நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்குறேன். கொஞ்சமாக எள் போட்டு அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்லாங்க. உங்களுக்கு எள் வேணா போட்டுங்க, இல்லைன்னா வேண்டான்னா விட்ருங்க. சின்ன பிள்ளைங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிட்லாங்க.